கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை 10க்கு பிறகு, அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதாக நடக்கும். பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடைய முடியும். இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன, தாக்கங்கள் எப்படி அமைய போகுது, கொடூரமாக பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னி ராசி அதிபதி புதன் பகவான். கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றா இருக்கக்கூடிய கன்னி ராசியில் உச்சம் அடைகிறார். கன்னி ராசி அன்பர்கள் மற்றவங்க பேசினா பேசுவாங்க, மற்றவங்க பேசலைன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆனாலும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்குவீங்க. மற்றவங்களை ஆழம் பார்க்கறதுல வல்லவர்களாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் திகழ்வீங்க. உங்களுடைய திறமை மற்றும் உங்களுடைய தகுதியை நீங்கள் ரொம்பவுமே கரெக்டாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட அங்கீகாரத்தை யாராச்சும் தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு நீங்களே மகுடம் சொல்லி சூட்டிக்கொள்வீங்க. கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யணும், அந்த திறமையை எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பாராட்டலினா அந்த பாராட்டாத நபர்களை வெறுத்து ஒதுக்கவும் செய்வீங்க. உண்மை உழைப்பு அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு உதவி எளிதாக செய்வீங்க. ஆனால் நீங்கள் போய் யாருக்கிட்டையும் உதவி அப்படின்னு கேட்டு நிற்கவே மாட்டீங்க. அப்படி கேட்டு நிற்கிறதே நீங்கள் கௌரவ குறைச்சலாக நினைப்பீங்க. அதே போல் உங்களுக்கு யாராவது அவங்களா முன் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னால் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அது நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. நீங்களாக உழைச்சி முன்னேறணும், உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்களாக தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடன் வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது. பெரும்பாலும் கடன் இருந்தாலுமே அது சீக்கிரமாக கொடுத்துடணும் அப்படின்னு உழைக்கக்கூடிய நபர்களாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மேலும் மற்றவங்களோட வேலை சரியாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிற வேலைலாம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக செய்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே எல்லா வேலைகளுமே கச்சிதமாக சரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. பணம் குறைவாக கிடைச்சாலுமே உங்களோட மனசுக்கு ஒரு வேலை பிடிச்சா மட்டும்தான் அந்த வேலையை செய்வீங்க. பணம்லாம் பெரிய விஷயமா நீங்கள் நினைக்க மாட்டீங்க. பாருங்கள், கன்னிராசியில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கம்மி சம்பளத்தில் கூட அதே வேலையில் நீடிச்சிட்டு இருப்பாங்க. நிறைய சம்பளத்துக்கு வேறு வேலை கிடச்சிருக்கும், ஆனாலும் போக மாட்டாங்க. பிடிச்சிருந்தா அது கம்மியான சம்பளம், அந்த வேலையுமே அவங்களோட படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலையாக கூட இருக்கும். ஆனால் மனதுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலையை தயங்காமல் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனித்து மனசில் நிலைநிறுத்தும் ஒரு அபார ஞாபக சக்தி கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இவங்களுக்கு பொதுவாகவே எப்பொழுதுமே எல்லோருக்குமே அறிவுரை கூடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்க நீங்கள் இருப்பீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல், அந்த இடத்திற்கு தகுந்தது போல் உங்களோட இயல்புகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் தனுசு ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரும். நீங்கள் யாரையுமே அவ்வளவு எளிதில் ஏமாற்றிட மாட்டீங்க. உங்களையுமே அவ்வளவு எளிதில் யாரும் ஏமாற்றவும் முடியாது. எல்லா வேலைகளுமே கச்சிதமாக செய்யக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களோட நல்ல நடத்தை, வசீகர தோற்றம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே அகங்காரம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களையுமே உங்களோட நல்ல வழியில் நடந்துக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சாந்தமான வார்த்தையால் நயமாக பேசி மற்றவங்கள உங்களோட வசத்தில் இழுத்துடுவீங்க. தவறு செய்கிறவங்கள கூட உங்களோட அன்பால் திருத்திடக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள், அந்த கிரக நிலைகளால் என்னென்ன மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் ஆராய்ச்சி பார்க்கலாம். இந்த கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம். இந்த இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம்
கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்துல சனி பார்வை இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள், பாதிப்புகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். கவனமாக நீங்கள் செயல்படணும். புதிய நண்பர்கள் இடத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரெக்கமெண்ட் மட்டும் செய்யாதீங்க. ரெக்கமெண்ட் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் அப்படி செய்கிறவங்களாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு ஏற்படும். அதனால தான் தேவையில்லாத செலவுகள், அலைச்சல்கள் வரும் வாய்ப்பு உண்டாகும். மற்றவங்களுடைய வேலைகளை உங்களுடைய தலையில் கட்டுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருப்பாங்க. கவனமாக இருங்க. உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சாலே அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மற்றவங்களோட வேலைகளையோ மற்றவங்களோட பணிகளையோ நீங்கள் உங்களோட தலையில் போட்டுக்காதீங்க. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் வருமானத்திற்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. 4ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற சிந்தனைகள் உருவாகும். வீட்டுக்குள் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகக்கூடிய நிலைமையிலேயே வீட்டோட சூழ்நிலை இருக்கும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. 12ஆம் வீட்டு அதிபதி 11இல் வருவதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்த மாதம் இந்த மாதம். பொருளாதாரம் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் நீங்கள் பழகிற நண்பர்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எடுத்துக்கு கௌத்தமும்னு சொல்லிட்டு எந்த ஒரு வீண் வார்த்தைகளையும் பேசி பெரிய பிரச்சனைகளுக்கு சிக்கலில் ஆளாகிடாதீங்க. முதலீடுகளை நீங்கள் இந்த மாதம் செய்ய தொடங்க போகிறீங்க. தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். பூர்த்திகள் ஒரு எப்படி சொல்லனா, இது வரைக்கும் நினச்ச ஆசைகள் பூர்த்தியாகும் ஒரு காலகட்டம் தான் இந்த மாதம். மனம் நிறைவாக இருக்கும். ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்ற யோகம் அமையும். புதிய பயிற்சிகளையுமே நீங்கள் பெறுவீங்க. நடனம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால மிகவும் அற்புதமான யோகங்கள் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மாதம். மனதில் உங்களுக்கு புது தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். கடன் கொடுத்தவங்க கடனை திருப்பி கேட்பதற்கான சூழல் உருவாகும். வியாபாரம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சொல்லப்போனால் பெயர், புகழ், அந்தஸ்து, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கையிருப்பு பணம் அதிகரிக்கும். சுக்கிரன் வீட்டில் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும். மன உறுதி மேம்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். 25லேருந்து ஒரு 40 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் விஷயத்தில் அலைச்சல் ஏற்படும். நண்பர்கள், வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோபப்படுறது, உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்கணும். நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சா நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வாய்ப்புகளுமே நல்ல லாபத்தை கொடுக்கும். மேலும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பௌர்ணமி தினத்தன்னைக்கு கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு பாருங்கள். கட்டாயம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று கூடிய விரைவில் நடக்கும். எப்பொழுதுமே கன்னிராசி அன்பர்கள் பௌர்ணமியில் உங்களோட குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை திறமையாக எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எல்லா விதத்திலையுமே லாபம் அதிகரிக்கும். வீடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே நீங்கள் பௌர்ணமியில் உங்களோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் உண்டாகும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்போ கடைசியாக உங்களோட குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் உங்களோட குலதெய்வம் எந்த சாமி அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்னிராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வத்தின் அருளை பெற்று எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீர நீங்கள் எந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, புதன் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கார் இல்லையா, அதனால் புதன்கிழமையில் கன்னிராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும். அதே போல் நரசிம்மரை தொடர்ந்து புதன்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகும். காரிய தடைகள் விலகும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். உங்களோட குல தெய்வம் மற்றும் புதன்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கோங்க. இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நிறம் எது அப்படின்னு பார்த்தா லைட் ப்ளூ. இந்த கலரை பெரும்பாலும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க. நன்மை பலவும் சேர இந்த கலருமே ஒரு நல்ல வைப்ரேஷனை ஈர்த்து கொடுக்கும். அதனால தான்
கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.